1944ஆம் ஆண்டு. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக மறைவிடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தனர் ஆன் பிராங்கின் குடும்பம். போர் முடிவடையப் போகிறது என்ற நம்பிக்கை அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ரேடியோவில் கூட்டணி நாடுகளின் வெற்றிச் செய்திகள் ஒலித்தன. இன்னும் கொஞ்ச நாட்கள் மட்டுமே என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் மிகப்பெரிய ஆபத்து அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது. மறைவிடத்தில் இருந்த 8 பேரும் எதிர்காலத்தை பற்றி பேசத் தொடங்கினர். போர் முடிந்த பிறகு என்ன செய்வது? மீண்டும் பள்ளிக்கு செல்வது எப்படி இருக்கும்? மீண்டும் நண்பர்களை சந்திக்க முடியுமா? ஆன் தனது டைரியில் எழுத்தாளராக வேண்டும் என்ற கனவை இன்னும் உறுதியாக எழுதினாள். 1944 மார்ச் மாதம் நெதர்லாந்து அரசின் வானொலி ஒலிபரப்பில் ஒரு அறிவிப்பு வந்தது. போரின் போது மக்கள் எழுதிய டைரிகள் மற்றும் கடிதங்கள் எதிர்கால சந்ததியினருக்காக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டது. அந்த செய்தி ஆனை மிகவும் பாதித்தது. அவள் தனது டைரியை திருத்தத் தொடங்கினாள். ஒரு நாள் தனது வாழ்க்கை கதையை உலகம் படிக்கும் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு பக்கத்தையும் கவனமாக எழுதினாள். 1944 ஆகஸ்ட் 4. அந்த நாள் வழக்கம் போல தொடங்கியது. ஆனால் திடீரென கீழே சத்தங்கள் கேட்டன. கதவுகள் பலமாக தட்டப்பட்டன. சில நிமிடங்களில் மறைவிடத்தின் ரகசியம் வெளிச்சத்துக்கு வந்தது. நாசி அதிகாரிகளும் காவல்துறையினரும் அந்த இடத்துக்குள் நுழைந்தனர். 2 ஆண்டுகளாக மறைந்து வாழ்ந்த 8 பேரும் கைது செய்யப்பட்டனர். அவர்களை யார் காட்டிக் கொடுத்தார்கள் என்பது இன்று வரை உறுதியாக தெரியவில்லை. பிரிவின் தருணம். ஆன் தனது டைரியை அங்கேயே விட்டுச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவள் எழுதிய கனவுகள், ஆசைகள், பயங்கள் அனைத்தும் அந்த அறைக்குள்ளேயே இருந்தன. ஆனால் அந்த டைரிதான் பின்னர் உலகம் முழுவதும் அவளின் குரலாக மாறப்போகிறது என்பதை யாரும் அறியவில்லை. கைது செய்யப்பட்ட பிறகு ஆன் மற்றும் அவரது குடும்பம் எங்கே அழைத்துச் செல்லப்பட்டார்கள்? அவர்கள் மீண்டும் ஒருவரை ஒருவர் சந்தித்தார்களா? ஆன் பிராங்கின் டைரி எப்படி உலகின் மிக முக்கியமான புத்தகங்களில் ஒன்றாக மாறியது? எபிசோட் 5 பார்க்கலாம்.